எடுத்துக்கொண்டு வழியில் நடந்தனர். காடு விறுவிறுப்பாக இருந்தது. பறவைகள் கூட பறக்காமல் இருந்தன. காற்று அதிர்ச்சியுடன் வீசியது. நெடிய மரங்களின் அடியில் மூவரும் பயத்தில் நடக்கின்றனர். நெடுநேரம் நடந்த பின் மூவர் வழியில் ஒரு பழைய மந்திர குகையை கண்டனர். குகையின் வாயிலில் ஒரு பழைய கல் சித்திரம் இருந்தது. அது மாந்திரீக சக்திகளைக் கொண்டு பூட்டப்பட்டிருப்பது போல தோன்றியது. இதோ, நாம் தீய சக்திகளின் ஊர்வலத்தை கண்டுபிடித்தோம் என்றார் வீரியன். நாம் இதை திறக்க வேண்டும் என்றார் அன்னை. இது நம் கிராமத்திற்கு மாபெரும் ஆபத்தை தரக்கூடும். பரவிழி தன் தந்தையிடம் கற்ற மாந்திரீக மந்திரங்களை நினைத்து குகையின் கதவை திறந்தாள். அவர்கள் மூவரும் குகையின் உள்ளே நுழைந்தார்கள். குகையின் உள்ளே அற்புதமான ஒளி பளபளத்து கொண்டிருந்தது. அது ஒரு மாபெரும் வைர முத்திரையால் எழுப்பிய மாந்திரீக சக்தி. அப்போது